மெதுவாக ரெடியூஸ் பண்ணுங்க சார். அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. Yes? ஜிம்ல நான் சேரணும். தாராளமாக சேரலாமே. இல்ல இங்க சேர்ந்த ஒரே மாசத்துல சிம்ரன் மாதிரி ஸ்லிம் ஆயிடலாமா? அது நீங்க பண்ற பிராக்டிஸை பொறுத்து இருக்கு. 10 நாள்ல ஸ்லிம் ஆனவங்க கூட இருக்காங்க. ஏற்கனவே நீங்க நல்ல ஸ்ட்ரெச்சர்ல இருக்கீங்க. கொஞ்ச நாள் பிராக்டிஸ் பண்ணா போதும். தாராளமா சிம்ரன் மாதிரி ஆயிடலாம். அப்போ நிஜமாவே சிம்ரன் மாதிரி ஆயிடலாமா? நீங்க வேற அந்த மேடத்தை பாருங்க. நல்லா ஸ்லிமா தான் இருக்காங்க. ரமேஷ் இங்க வா. சார் நான் அப்போ எப்போ ஜாயின் பண்ணலாம்? நீங்க கண்டினியூ பண்ணுங்க. அட்வான்ஸ் கொடுத்தீங்கன்னா இப்பயே கூட ஜாயின் பண்ணலாம். அட்வான்ஸ் அது நான் இப்போ கொண்டு வரல. கூடிய சீக்கிரம் கொடுத்துட்டு ஜாயின் பண்ணிக்கிறேன். ஓகே மேடம், நோ ப்ராப்ளம். ரமேஷ், மேடம் நம்ம ஜிம்ல புதுசா ஜாயின் பண்ண வந்திருக்காங்க. அவங்களுக்கு நம்ம ஜிம் எல்லாம் சுத்தி காட்டு. சரி, ஓகே வாங்க மேடம். நீங்க இங்க என்ன பண்றீங்க? நான் இங்க பார்ட் டைம் கோச்சா இருக்கேன். அப்படினா? ஐயோ, இங்க வரவங்களுக்கு எக்ஸசைஸ் சொல்லி தரவேன். ஓ, ஹாய் டார்லிங். ஹாய் ஸ்வீட் ஹார்ட். அவ யார் அவ? ஏன் அப்படி சொல்றா? இங்க பார், இங்க இப்படி கூப்பிடுறதெல்லாம் ரொம்ப சகஜம். நீ அதெல்லாம் கண்டுக்கூடாது. ஏய் ஜிம்மி, இன்னைக்கு ஏதோ புதுசா கத்து தரேன்னு சொன்ன, வா செல்லம். ஒரு 2 minutes ஆண்டி, இப்போ வந்துடுறேன். சாரி. என்னது இது? அந்தம்மா பாட்டுக்கு நாய் மாதிரி கூப்பிடுறா, நீங்களும் வழிறீங்க? கோச்சிக்காத வித்யா, இங்க எல்லாரும் அப்படிதான் பழகுவாங்க. இங்க பார், யார் என்னை எப்படி கூப்பிட்டாலும் நீ தான் என்னோட டார்லிங், ஸ்வீட் ஹார்ட், கனவு கண்ணி எல்லாமே. போதுமா? பொய் சொல்லலையே. நம்பிக்கை இல்லையா? உன் மேல சத்தியமா சொல்றேன், நீ தான் என்னோட ஸ்வீட் ஹார்ட். போதுமா? நம்பு. சரி, நீ எப்ப ஜாயின் பண்ண போற? அது அன்னைக்கிட்ட அட்வான்ஸ் கேட்டிருக்கேன். அவங்க கொடுத்தோன்னே ஜாயின் பண்ணிடுறேன். சரி சரி, முதல்ல நீ ஜாயின் பண்ற வழியை பாரு. உனக்கு கத்து கொடுக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு. சரி, அப்போ நான் கிளம்புறேன். ஓகே. மேடம், இதுல ஃபீஸ் டீடைல்ஸ் எல்லாம் இருக்கு. ஃபார்ம் ஃபில் அப் பண்ணி கொண்டு வந்துருங்க. ஓகே, தேங்க் யூ சார். அப்ப நான் வரேன். வாங்க. ஏண்டா ரமேஷ், என்னடா அந்த பொண்ணு உங்ககிட்ட அந்த வழி வழியிற? அது எப்படி? அது 16 வயசுல இருந்து 40 வயசு வரைக்கும் எல்லா பொண்ணுங்களும் வளைச்சு போடுற. உங்ககிட்ட விசேஷ மச்சம் ஏதாவது இருக்கா? இல்ல அந்த பொண்ணை லவ் கிவ் பண்றியா? லவ்வா? அதுவும் நானா? சான்ஸே இல்ல. அந்த பொண்ணு நம்ம வீட்டுக்கு மேலதான் குடியிருக்கு. சாயங்கால டைம்ல வீட்டுல இருக்கும் போது போர் அடிக்கும். அப்பப்ப டைம் பாஸ்க்காக அப்படியே சைட் அடிப்பேன். அவ்வளவுதானே தவிர லவ் கிவ். ஏண்டா, என் ரேஞ்ச் என்ன அது தெரியாம நடா நீ? ஆமா, கண்ணகி மாதிரி இந்த நெளி நெளிரா, அவளை எப்படிடா மடக்குன? இவனடா கண்ணகி? இவளோட அண்ணி ஒருத்தி இருக்கா, சரியான ஃபிகர். ஆனா குனிஞ்ச தலைய நிமிர மாட்டா. அவ கண்ணகி பரம்பரை. ஏன் நானே சைட் அடிக்காம விட்டுட்டேன்னா பாத்துக்கோ. ஏன் எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணது? வாமா. மனோகர் அக்கா, பாரு, மாமா கிட்ட 2 பேக் இருக்கு, அதை எடுத்துட்டு வா. சரிக்கா. என்ன அபி இது? கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம கை காசு போட்டு பிறந்த வீட்டுக்கு மளிகை சாமான் வாங்கிட்டு வந்திருக்கேன். உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்கிறது மறந்துட்டியா? கல்யாணம் ஆயிட்டா? புகுந்த வீட்டு சுமையே உனக்கு பெரிய விஷயம். இதுல எங்களுக்கு வேற செலவு பண்ணி நீ ஏன் கஷ்டப்படணும்? என்ன பண்ண சொல்றமா?
நீங்க கஷ்டப்படுவீங்க, பட்டினி கிடப்பீங்க, அதெல்லாம் பார்த்து என்ன சந்தோஷமா வேடிக்கை பார்க்க சொல்றியா? அக்கா அபி செய்யறதுல என்னக்கா தப்பு இருக்கு? ஆம்பளை பசங்களே கல்யாணம் ஆயிட்டா அப்பா நாத்தால அனாதை விடுற காலம் காயுது. பொம்பளை புள்ள நீ சிரமப்படுறத பார்த்துட்டு துடியா துடிக்குது. அதை ஏக்கா போய் வையிற? நீயும் ஏண்டா அவ கூட சேர்ந்துக்கிற? கல்யாணம் ஆயிட்டா அபி அந்த வீட்டு பொண்ணு. அந்த வீட்டு பொறுப்பு மட்டும்தான் அவளுக்கு. இந்த வீட்டுக்கு செய்யறதுக்கு அவளுக்கு உரிமை இல்லை. அது தப்பு. அப்ப கல்யாணம் ஆயிட்டா நீ அம்மா இல்லைன்னு ஆயிடுமா? இது என் பிறந்த வீடு இல்லைன்னு ஆயிடுமா? ஏக்கா இப்ப இருக்கிற காலமே வேறக்கா. தான் ஆடாட்டினாலும் தான் தசையாடுன்னு சொல்லுவாங்க. மனசாடி போய் தான் அபி இதெல்லாம் வாங்கி போட்டிருக்கு. கோவப்படாதக்கா. ஏய், யார் வந்திருக்கா பாரு. அபிகா, ஆனந்தி, எப்பக்கா வந்த? இப்பதான் கொஞ்ச நேரம் ஆச்சு. ஆர்த்தி, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன்க்கா. ஹை, பேரிச்சம்பழம். அப்பா, ஒரு வழியா மளிகை சாமான்லாம் வாங்கியாச்சு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு நல்ல ருசியா சாப்பிட போறோம். ஏய், உனக்கு அறிவில்ல? ஏன் இப்படி எல்லாரும் மூட் ஆஃப் பண்ற மாதிரி பேசுற? வாய மூடு. நான் என்ன பண்ணேன்? சும்மா நீ எதுக்கட்டாலும் என்னையே சொல்லு. ஏக்கா இப்ப எதுக்கு நீ அழுகுற? அபி நிம்மதியா வீட்டுக்கு போக வேண்டாமா? விட்டா எல்லாம் ஒண்ணு கூட அழுதுட்டு இருப்பீங்க. இல்லையே மனோகர், போடா போய் 2 காலிட்ட படுத்துறோட. இந்த மல்லி சீரகத்தை எல்லாம் போட்டு வைக்கலாம். அபி நீ முதல்ல கிளம்புமா. மாமியா சண்டை பிடிச்சிக்குவா. கிளம்பு. சரி, நீ கிளம்பு. சரிம்மா, நான் கிளம்புறேன். ஆனா அம்மா, இனிமே எந்த கஷ்டம் வந்தாலும் என்கிட்ட சொல்லு. கல்யாணம் ஆனாலும் ஆகலைனாலும் நான் உன் பொண்ணு தானே. உனக்கு ஹெல்ப் பண்ற கடமை எனக்கு இருக்கு தானே. சரி, நான் கிளம்புறேன். என்னக்கா அதுக்குள்ள கிளம்புற? ஏய் நீ கொஞ்சம் பேசாம இரு. பேரிச்சம்பளம் வச்சிருக்கல, சாப்பிட்டு சும்மா இரு. அபி நீ கிளம்புமா. விட்டா நாயம் பேசிக்கிட்டே இருப்பா. வரேன் ஆனந்தி. சரி, வரேம்மா. போயிட்டு வரேன் மாமா. பத்திரமா போயிட்டு வரமா. சரிக்கா. அண்ணி, நான் ஜிம்முக்கு போய் விசாரிச்சிட்டேன். அப்படியா? சூப்பர் ஜிம் அண்ணி. எவ்வளோ பெருசு. அது மட்டும் இல்ல, அங்க கோச்சிங்லாம் தரத்துக்கு பெரிய பெரிய ஆளுங்களெல்லாம் போட்டிருக்காங்க. அங்க அந்த சினிமா ஸ்டார்ஸ்லாம் கூட நிறைய பேர் வராங்களாம் சொல்றாங்க. அப்படியா? அப்போ ரொம்ப பெரிய ஜிம்மா? நிறைய பணம் கேட்பாங்களோ? சேச்சே, அவ்வளோ பெரிய ஜிம்முக்கு அவங்க கேட்குற பணம் ரொம்ப கம்மி. ஆளே மாத்திடுறேன்னு சொல்லியிருக்காங்கல்ல. உனக்கு எதுக்கு ஜிம் எல்லாம்? நீ தான் அழகா இருக்கியே வித்யா. அப்படி இல்லை நீ, அங்க சேர்ந்த ஒரே மாசத்துல டோட்டல் உருவத்தையே அமெரிக்கா ஸ்டைலுக்கு மாத்திடுறேன்னு சொல்லியிருக்காங்க. சரி, உனக்கு பிடிச்சிருந்தா நீ சேர்ந்துக்கோ. கரெக்ட். அப்போ நான் நாளைக்கே போய் ஜாயின் பண்ணிடுறேன். அதுக்கு நீங்க பணம் கொடுக்குறேன்னு சொன்னீங்களே, கொடுங்க. அது அது என்ன நீ? இல்ல வித்யா, இன்னைக்கு நான் மறந்துட்டேன். நான் நாளைக்கு தந்துடுறேன். மறந்துட்டீங்களா? மத்தியானம் உங்க ஆபீஸ்க்கு ஃபோன் பண்ணும்போது சாயங்காலம் தரேன்னு சொன்னீங்க. சொன்னேன், மறந்துட்டேன். மனசு இருந்தா மறக்குமா? கொடுக்க கூடாதுன்னு நினைச்சிட்டா 10 நாள் ஆனாலும் மறந்து மறந்துதான் போகும். இல்ல அத்தை, நிஜமாவே இன்னைக்கு நான் மறந்துட்டேன் அத்தை. எப்படிமா? இதே உன் கூட பிறப்பா இருந்தா நீ மறப்பியா? இது நாத்தனார் தானே, அதான் உனக்கு வேப்பங்காயா கசக்குது, குடுக்கல. அத்தை, நான் பணம் தரமாட்டேன்னு சொல்லல, நாளைக்கு தரேன்னு தான் சொல்றேன். ஆமா நீ, இதேதான் டெய்லி டயலாக மாத்தி மாத்தி சொல்லிட்டு இருக்கீங்க. ஏதோ ஒரு கதையில இன்று போய் நாளை வான்னு சொன்ன மாதிரி. இது பாரு, புரிஞ்சுக்காம பேசாத. எனக்கு என்ன உன் மேல ஏதாவது விரோதமா? ஒரு நாள் பொறுத்துக்க மாட்டியா? தர இஷ்டம் இல்லங்கறத எப்படி சொல்லி மழுப்புறா பத்தியா? கட்டாயம் நாளைக்கு தரேன் அத்தை. ஆபீஸ்ல இருந்து புறப்படும் போது எனக்கு ஒரே தலைவலி. ஒரு காஃபி போட்டு குடிச்சிட்டு வரேன். அது எப்படிமா? நான் பேச ஆரம்பிச்ச உடனே தலை மட்டும் இல்ல, உடம்பெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிருது. ஐயோ, எதுக்கு இப்படி பேசுறீங்க அத்தை? என் தலைவலியை கூட நான் வெளியில சொல்லக்கூடாதா என்ன? அது எப்படி? என் மக பணம் கேட்டா மட்டும் உடனே தலைவலி வந்துருதா? அதானே.
ஏன்னா என் பொண்ணு ஜிம்முக்கு போய் அழகா உடம்ப சீராக்கி அமெரிக்க மாப்பிளைக்கு வாக்கப்பட்டுருவாளோன்னு உனக்கு பொறாம. ஒன்னால பெரிய இடத்துல வாக்கப்பட முடியலையேங்கிற வயத்தெரிச்சல் அதான் கொடுக்க மாட்டேன். அபாண்டமா பேசாதீங்க அத்தை. வித்யா ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணிட்டு அமெரிக்கா போனா எனக்கு சந்தோஷம் தானே. அப்போ என் பொண்ணு இங்க இருந்து ஒழிச்சா உனக்கு சந்தோஷமா? ஐயோ அப்படி இல்ல அத்தை. என்ன இல்லத்த நொல்லத்தேன்னு உனக்கு இவன் மேல அக்கறை இருந்தா இப்படி மறப்பியா? இதுக்கு மேல மேற்கொண்டு பேசாதீங்க. நாளைக்கு தான் பணம் தரேன்னு சொல்றேன்ல, நம்ப மாட்டீங்களா? உண்மையா இருந்தா தானே நம்புறதுக்கு. அப்ப நாளைக்கு நான் பணம் தரும் போது என்ன நம்புங்க, சரிங்களா? ஐயோ எப்படி பேசிட்டு போறா? ஹாய். எப்ப வந்தீங்க? நான் வந்து அரை மணி நேரம் ஆச்சு. அப்ப வெளியில என்ன நடந்ததுன்னு கேட்டுட்டு தானே இருந்தீங்க? கேட்டேன். அது எப்படிங்க? நான் பணம் கொடுக்கறதுக்கு ஒரு நாள் தானே லேட் ஆகுது, அதுக்கு இவ்ளோ கத்துறாங்க? விடு ராஜா, அவங்க புத்தி அவ்வளவுதான். ஏன் அதை பத்தியே பேசிட்டு இருக்க? சரி, காலையில நீங்க ஆபீஸ்க்கு வந்தீங்களே, அது எதுக்கு நீங்க சொல்லவே இல்லையே? அதான் ஆபீஸ் வந்தப்போ வக்கீல் கேக்குற மாதிரி கேள்வி கேட்டியே, பத்தாதா? இல்ல, எவ்ளோ கேட்டாலும் உங்ககிட்ட இருந்து நேர்மையான பதில் வரலையேன்னு பாக்குறேன். என்னடி நேர்மையான பதில்? என்ன நேர்மையான பதில்? நீ என்ன ஜட்ஜா இல்ல விசாரணை கமிஷன் தலைவரா? சிபிசிஐடி கூப்பிட்டு விசாரிக்கிற மாதிரி கேள்வி மேல கேள்வி கேட்கறத பார். நான் உன் புருஷன். உன் ஆபீஸ்க்கு எப்ப வேணாலும் வருவேன் போவேன், அதுக்கு எனக்கு உரிமை இருக்கு. சும்மா அதுக்கெல்லாம் பதில் விளக்கெல்லாம் கேட்டுட்டு இருக்காது, புரிஞ்சுதா? இது பாருங்க, இது ரொம்ப சின்ன விஷயம். இதை இவ்ளோ பெருசுபடுத்துறதுக்கு எந்த அவசியமும் கிடையாது. சின்ன விஷயத்தை நீ தான் பெருசு பண்ற. இப்போ வாயை மூடிட்டு எல்லாம் எங்க பிரச்சனை ஆயிடும். ஐயோ, ஐயோ, தலை வலிக்குது. எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டு. சந்திரா போங்க. கார்த்தி வாங்க. வாங்க மாமா. உட்காருங்க அத்தை. உட்காருங்க சந்திரா. சுஜாதா வீட்ல தானே இருக்குது? வீட்டுல தான் இருக்கா. நீங்க ஊர்ல இருந்து எப்ப வந்தீங்க? இப்பதான் வந்தேன்ப்பா. அப்பா அம்மா எல்லாம் வீட்ல இல்லையா? வெளியே போயிருக்காங்க. சுஜாதா கிட்ட நான் 2 வார்த்தை பேசினா அவ மனசு மாறுமேன்னு தான் வந்தேன். புருஷனே மதிக்காதவ மாமியாரைய மதிக்க போறா? எனக்கு நம்பிக்கை இல்ல. எனக்கும் நம்பிக்கை இல்லதான். ஆனா அம்மா தான் ஒரு தடவை பேசி பாக்குறேன்னு பிடிவாதமா சொல்லுச்சு, அதான் கூட்டிட்டு வந்தேன். உங்க பேச்ச ஒன்ன கேட்காம இருக்கலாம், ஆனா என் வயசு அவ மதிக்கலாம் இல்லையா? அப்புறம் உங்க இஷ்டம் அத்தை. சுஜாதாவை கொஞ்சம் கூப்பிடும்பா. சுஜாதா, சுஜாதா, சுஜாதா. என்ன விஷயம்? புதுசா பேச என்ன விஷயம் இருக்கு? எல்லாம் பழைய விஷயம் தான். அம்மா வந்திருக்காங்க. யார் வந்திருக்காங்கன்னு எனக்கு தெரியுது. நம்ம விஷயத்துல பேசுறதுக்கு என்ன இருக்கு? திரும்ப திரும்ப என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. என் முடிவு தான் நான் சொல்லிட்டேனே, எல்லாம் முடிஞ்சு போச்சு. அப்படி சட்டுன்னு முடிச்சுக்கிறது இல்லம்மா வாழ்க்கை. ஆரம்பிச்சிட்டீங்களா? என்ன சொல்ல போறீங்க? சேர்ந்து வாழ தானே. மாட்டேன் 100 தடவை சொன்னாலும் உங்களுக்கு விளங்காதா? ஏம்மா சுஜாதா, என் மகன் உனக்கு என்னம்மா குறை வச்சா? நீ வசதியான பொண்ணு, கஷ்டப்படக்கூடாதேங்கிறதுக்காக அவன் வசதிக்கும் மீறி
நீ விருப்பப்பட்டதையெல்லாம் வாங்கி கொடுத்தானேம்மா. நான் உங்க கூட சேர்ந்து இருக்கிறது உனக்கு பிடிக்கலன்னு தானம்மா நான் இந்த ஊரை விட்டே போயிட்டேன். மறுபடியும் நான் வந்து உங்க கூட இருந்துருவேன்னு பயப்படுறியாம்மா? இல்லம்மா, இப்ப நான் சத்தியம் பண்றேன், நீங்க இருக்கிற பக்கமே நான் வரமாட்டேம்மா. நான் செத்தா கூட நீ வந்து பார்க்க வேண்டாம்மா. எப்படியாவது என் மகன் கூட சேர்ந்து வாழுமா, உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேம்மா. என்ன நான்சென்ஸ் இதெல்லாம்? விருப்பப்பட்டதெல்லாம் செஞ்சு தரவும் புருஷன் ஆயிட முடியுமா? என் விருப்பத்தை நிறைவேற்றிக்கிற அளவுக்கு நானே சம்பாதிக்கிறேன். இந்த ஆள் என்ன வசதி பண்ணி தர்றது எனக்கு? இது பாருங்க, பேசிக் ப்ராப்ளமே உங்களுக்கு புரியல. இந்த ஆளோட என் வாழ்க்கை இன்ட்ரெஸ்டிங்கா இல்ல. அது வாழ்க்கை மாதிரியே இல்ல. ஏதோ கம்ப்யூட்டர் கட்டிக்கிட்ட மாதிரி, அடிமையை கட்டிக்கிட்ட மாதிரி, சுத்த போர் அண்ட் நான்சென்ஸ். இப்படி ஒரு மோனோட்டனஸ் வாழ்க்கை என்னால வாழ முடியாது. அப்படி வாழற டைப் நானும் இல்ல. சுஜாதா ப்ளீஸ், இது ஒன்றும் காலேஜோ கிளாஸ் ரூமோ இல்லை நினச்ச உடனே எந்திரிச்சு போகிறதுக்கு. வாழ்க்கையோட சீரியஸ்னஸ் உனக்கு எப்போ தான் புரிய போகுதுன்னு தெரியல எனக்கு. நீ தான் புரியாம பேசுற. வாழ்க்கைங்கிறது கலர்ஃபுல்லா இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். வண்டி மாடு மாதிரி ஒரே ரோட்ல பயணம் பண்றது வாழ்க்கை இல்ல, அக்ரிமெண்ட். அதுக்கு ஒப்புக்க முடியாது. இவங்களை வெளியே போ சொல்லு, எனக்கு வேலை இருக்கு. எவ்வளோ செல்ஃபிஷா இருக்கு சுஜாதா.